தமிழ் திரையுலகில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்க இயக்குனர் இமயமான பாரதிராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இயற்கை எழுதியிருக்காரு. ஸோ தமிழ் திரையுலகத்தில் இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மூத்த இயக்குனராக இருந்தவர் தாங்க பாரதிராஜா சார். தன்னுடைய 84வது வயதில் வயது மூப்பு மற்றும் உடல்நல குறைவு காரணமாக இன்னைக்கு அதிகாலை 2 மணி அளவில் காலமாகியிருக்காரு. ஸோ சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய திருவுடலுக்கு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்காரு. ஸோ கிராமிய கதைகளையும் மண்வாசனை மாறாத வாழ்வியலையும் தமிழ் சினிமாவில் புரட்சிகரமாக பதிவு செய்த ஒரு மகா கலைஞனுடைய மறைவு இன்னைக்கு நடந்திருக்குங்க. இந்த மறைவு பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு மறைவு கிடையாது. ஒட்டுமொத்த திரையுலகமும் ரசிகர்களையும் ஆழமான ஒரு சோகத்துக்கு கொண்டு போன ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவினுடைய உடலுக்கு பொதுமக்களும் திரையுலக பிரபலங்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான், பிரபல இயக்குனராக இருக்கக்கூடிய கங்கை அமரன் மற்றும் பல முக்கிய திரை நட்சத்திரங்கள் எல்லாருமே நேரில் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. 16 வயதினிலேயே முதல் மரியாதை போன்ற காலத்தால் அழியாத காவியங்களை படைத்த இமயம் இன்னைக்கு சரிந்திருக்குங்க. ஸோ இந்த செய்தி பார்த்திங்கன்னா உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் எல்லாருடைய நெஞ்சங்களையுமே ரொம்ப சோகத்தில் ஆழ்த்திருக்கு. ஸோ சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய இரங்கல்களை பதிவு செய்துட்ருக்காங்க. ஸோ அஞ்சலிகளை பகிர்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதாவது பாரதிராஜா சார் பார்த்திங்கன்னா நடிப்பில் ரொம்ப ஆர்வம் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது. அதை வெளிப்படுத்துறதுக்கான சரியான தருணங்கள் கிடைக்காமே இருந்தது. ஸோ சென்னை வந்ததுக்கு அப்புறமா நிறைய இயக்குநர்களுடைய உதவியால் அவர் பார்த்திங்கன்னா ஒரு படம் ஏற்றினார். அந்த முதல் படம் பார்த்திங்கன்னாவே செம்ம ஹிட் ஆனிச்சிங்க. அந்த படத்தை இயக்கிறதுக்காக தன்னுடைய வீட்டையே அடமானம் வச்சுருக்காரு அப்படின்னா பார்த்துக்கோங்க அவருக்கு எந்த அளவுக்கு அந்த நடிப்புலையும் தயாரிப்புலையும் ஆர்வம் இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த படம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம் தான், வேறு எந்த படமும் கிடையாது. முதல் மரியாதை தாங்க. ஸோ இவர் இயற்றிய அந்த படம் பார்த்திங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்தது அப்படின்னே சொல்லணும். இயக்குனர் இமயம் பாரதிராஜா இன்னைக்கு உடல்நல குறைவால காரணமாகியிருக்காரே தவிர அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது அப்படின்னா இந்த ஒரு திரைப்படம் தாங்க. இந்த திரைப்படத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமா வரலாற்றில் காலத்தால் அழியாத படைப்புகளில் ஒன்று அப்படின்னா அது முதல் மரியாதை தாங்க. இந்த படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வழக்கமான நடிப்பு இல்லாமல் முற்றிலுமாக அப்படியே மாறுபட்ட வகையில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இயக்குனர் பாரதி ராஜாவினுடைய கலை துணிச்சலுடைய அடையாளமாகவே இந்த படம் தான் பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாங்க. 1985 வெளியான இந்த படம் பார்த்திங்கன்னா விமர்சனங்களுடைய பாராட்டையும் ரசிகர்களுடைய பேர் ஆதரவையும் பெற்றது அப்படின்னே சொல்லணும். அதாவது வட்டார மொழி திரைப்படம் உள்ளிட்ட 2 தேசிய விருதுகளை இந்த படம் வாங்கியிருக்கு. பெரும் வசூல்லையும் சாதனை படைத்தது அப்படின்னே சொல்லலாம். இசைஞானி இளையராஜாவினுடைய இசை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலமாக இந்த படத்துக்கு இருந்தது. இந்த படத்தினுடைய கதை எழுதியவர் எழுத்தாளர் எல்லாருமே பார்த்திங்கன்னா செல்வராஜ். பாரதி ராஜாவினுடைய பல முக்கிய திரைப்படங்களுக்கு கதாசிரியராக பணியாற்றிய இவர் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவினுடைய பல கிளாசிக் படைப்புகளுக்கு பின்னணியாக இருந்தவர். அன்னைக்கிளியில் தொடங்கி புதுமை பெண் வரைக்குமே பல வெற்றி படங்களில் இவருடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ இந்த காலத்தில் திரைப்படங்களில் தோல்வியால் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருந்த பாரதி ராஜா சொந்தமாக ஒரு திரைப்படம் தயாரிக்க முடிவு பண்ணார். ஸோ அதுக்காக அவருடைய சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டையே விற்றுருக்காரு அப்படின்னா பாருங்கள். ஸோ கண்டிப்பாக விடாமுயற்சி இருந்தால் எல்லாரும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள் தாங்க. ஸோ மலைச்சாமியாக சிவாஜி கணேசன், குயிலியாக ராதா, பொன்னாத்தாளாக வடிவுகரசி இவங்க எல்லாருமே தங்களுடைய கதாபாத்திரங்களில் உயிர் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக சிவாஜியினுடைய அடக்கமான இயல்பான நடிப்பு ரசிகர்களையும் விமர்சனங்களையும் ஆச்சரியப்படுத்தினது. இளையராஜாவினுடைய இசையில் உருவான பாடல்கள், மலேசியா வாசுதேவனுடைய குரலில் கிராமியமானம் கமலக்கூடிய காட்சிகள் அப்படின்னு எல்லாமே இந்த படத்தில் சூப்பர் டூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ எல்லாம் இணைத்து முதல் மரியாதையை ஒரு காலத்தால் அழியாத காவியமாக மாற்றி கொடுத்தது. இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்தை நம்ம பார்த்து வியந்து போகிறோம் அப்படின்னா அவருடைய படைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு இதில் தெரியுங்க. மலைச்சாமி கதாபாத்திரம் தமிழ் ரசிகர்களுடைய நினைவில் தனி இடமே பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய படைப்பின் மூலமாக வெளிவந்த அவர் பார்த்திங்கன்னா உடல்நல குறைவு காரணமாக அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தாலுமே கூட அவருடைய மிக
மிகப்பெரிய பேரிழப்பு அவருடைய மகன் தாங்க. அவருடைய மகன் எப்போ இறந்தாரோ அப்போலேருந்து இவரும் வந்து படுத்துட்டார் அப்படி தான் சொல்லணும். அவருடைய மகன் எப்போ அந்த குடும்பத்தை விட்டு போனாரோ அப்போவே வந்து இவரும் வந்து ரொம்பவே வந்து உடஞ்சி போய் உடல்நலத்தில் வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சாப்பிடாம இருந்து மகனையே நினச்சிட்டு அழுதுகிட்டே இருந்து இவர் வந்து ரொம்ப அவருடைய உடல்நலத்தை வந்து கெடுத்துட்டாருங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா இவர் தனியாக தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியும் சரி, மருமகள், பேரக்குழந்தைகள் எல்லாருமே வந்து தனியாக தான் இருக்காங்க. அவருடைய மகனுடைய மறைவை இவரால் வந்து தாங்கிக்கவே முடியல. ஸோ அப்பையிலேருந்து இவர் பட்ட கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அவர் கஷ்டப்பட்டுட்டே இருந்தே அவருடைய எல்லா விஷயத்தையும் அப்படியே முடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். தன்னுடைய 84வது வயது அப்படின்ற வயது மூப்பு காரணமாக அவர் வந்து இறந்திருந்தாலுமே கூட முக்கியமான விஷயமே வந்து அவருடைய மகனுடைய இறப்பு மட்டும்தாங்க. அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. இவருக்கு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க. அதாவது மனோஜ் ஒரு குழந்தை, அதே மாரி ஜனனி அப்படின்ற ஒரு குழந்தையும் இருந்திருக்காங்க. ஸோ கடந்த மார்ச் மாதம் தான் அவர் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகனை வந்து இழந்திருக்காருங்க. ஸோ 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலமா இயக்குனரா வந்து தமிழ் திரைத்துறையில வந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர் பாரதிராஜா. கிழக்கே போகும் ரயில், சிவப்பு ரோஜா, அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், புதிய வார்ப்புகள், கருத்தம்மா, கல்லுக்குள் ஈரம் இப்படி நிறைய படங்களை வந்து இயற்றினாருங்க. ஸோ இது எல்லாமே அவருக்கு ரொம்ப ரொம்ப நிறைய மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தது. அதாவது தன்னுடைய மகன் மனோஜ் எப்போ வந்து இறந்தாரோ அப்போலேருந்தே பார்த்திங்கன்னா இவர் தீவிரமான சோகத்தில் வந்து மூழ்கிட்டார். ஸோ இந்த துயரமான இழப்பு, வயது முதிர்வு காரணமாக அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக அவர் வந்து ரொம்பவே அப்செட் பண்ணிருச்சு. ஸோ இதனாலேயே அவர் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்துக்கு வந்து ஆளாயிட்டார். இதுதான் இவர் இவ்வளோ சீக்கிரம் உடைஞ்சு போய் இறக்கறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் சரி, உறவினர்களும் சரி எல்லாருமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இவருக்கு நுரையீரல் தொற்றானது ஏற்பட்டிருந்தது அப்படின்னும், நுரையீரல் தொற்று காரணமாக மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருந்திருக்காரு. ஸோ கொஞ்ச நாளாக போய் பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் மருத்துவர்களை வச்சு சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ வீட்டில் தான் அவர் வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தார். இந்த நிலையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விடுறதுல சிரமம் வந்து ஏற்பட்டதை தொடர்ந்து வீட்டிலே வச்சு நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ இருந்தாலும் எந்த பயனும் இல்லைங்க. இன்றைக்கி காலையிலே அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாரதிராஜாவுடைய மனைவி, மருமகள் எல்லாருமே வந்து வெளியூரில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து சென்னைக்கு வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அவங்க சென்னை வந்ததுக்கு அப்புறமா தான் இவருடைய இறுதிச் சடங்குகள் குறித்து எல்லாமே தகவல்கள் வெளியாகும். ஸோ அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். திரையுலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு இயக்குநர்களுமே பாரதிராஜா சார் அவருடைய உடலுக்கு நன்றிகளை வந்து தெரிவித்துட்ருக்காங்க. தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை வந்து பதிவு செய்துட்ருக்காங்க. ஸோ பொதுமக்களாகிய நீங்களும் அவரை நேரில் போய் பார்த்து அஞ்சலி செலுத்த முடியல அப்படின்னாலுமே கூட இந்த மாதிரியான பதிவுகள் மூலமாக உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நீங்களும் பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். பாரதிராஜா சார் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு டைரக்டர். அவரை மாதிரி யாராலையும் வந்து படத்தை வந்து இயக்கவே முடியாது. ஏன்னா தமிழ் சினிமாவையே வந்து மாற்றி ஒரு புரட்சியை ஏற்படுத்தினவர். அவர் ஒருத்தர் மட்டும் இந்த திரையுலகத்துக்கு வராமல் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இதில் இப்படி ஒரு புரட்சியை வந்து செய்திருக்கவே முடியாது. ஸோ அந்த அளவு ஒரு பெருமை மிக்க ஒரு மனிதர், மாபெரும் இயக்குனர். ஸோ அவருடைய மறைவுக்கு எல்லாருமே ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு செய்யுங்க. இது மாதிரி நிறைய அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.